राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான கிருஷ்ண கிருபையாலே கிடைச்சிருக்கிற ஜோரான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நடப்பதெல்லாமே கிருஷ்ண கிருபை. முதல்ல இது மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் அப்பொழுதும் சொல்லுவேன். ஏன்னா மனசு தான் பலவிதமான குழப்பங்களுக்கு காரணம். மனசுதான் ஆனந்தம், சமாதானம், நிம்மதி, தைரியம், நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் காரணம். அப்போ இந்த மனசு எப்பொழுதுமே தளர்ந்து போகாமல் இருக்கணும். மனதில் உறுதி வேண்டும். எப்பொழுதுமே இந்த மனசு தைரியத்தோட, ஸ்ரத்தையோட, நம்பிக்கையோட, உற்சாகத்தோட, நிதானத்தோட இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு விதமான விஷயங்களும் நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனசு அப்படின்ற ஒன்றை பிராதான்யமாக கொண்டு தான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே, அது யோகாவாக இருக்கட்டும், பிராணாயாமமாக இருக்கட்டும், பூஜை, பாராயணம், பஜனை, க்ஷேத்ராடனம், சத்சங்கம், நாமம் எழுதுறது, விரதம் இருக்கிறது, அனுஷ்டானங்கள் பண்ணுறது, ராத்திரி கண் முழிக்கிறது, நிறைய இருக்கு இல்லையா? சரியா? நாட்டியம், நாடகம் எல்லாமே மனசை பேஸ் பண்ணி தெய்வீகத்தை ஆதாரமாக கொண்டு இந்த சனாதன தர்மம். அதில் இந்த விரஜமண்டல பரிக்கிரமா, அந்த தபஸ், அந்த யாத்திரை, அந்த நாமம், அந்த பஜனை, அந்த கிருஷ்ணலீலா ஸ்மரணம். இந்த மனசு எதையான்னு யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அதை கிருஷ்ணலீலை, ராமாயணம் இந்த மாதிரி விஷயங்கள் அலைய விட்டுட்டோம்னா அதில் போக 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 இது அல்பமான, தனக்கு துக்கம் தரக்கூடிய விஷயங்கள்லிருந்து ஒதுங்கிடும். அது ரொம்ப முக்கியம். அதாவது பல விஷயங்கள் நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைகள் போல் இருக்க பழகிக்கணும். இந்த குழந்தைகள்லாம் பார்க்கணும். அம்மா கிட்ட தான் சொல்லும், நான் இன்றைக்கி ஸ்கூல் போகலன்னு சொல்லும். அப்புறம் அம்மா விடுவா. ஸ்கூல்லேயே வரும்பொழுது பூரி வேணும், இட்லி வேணும். அம்மா சொல்ல, முதல்ல ஸ்கூலுக்கு போ, பார்க்கலாம் அப்படின்ட்டுவா. இந்த குழந்தைக்கு ஸ்கூல் போகும், சாயங்காலம் ஆக பூரி சாப்பிட்லாம், இட்லி சாப்பிட்லாம் ஆசையில் வரும். ஆனால் அது வீட்டில் என்ன இருக்குது, அம்மாவுக்கு எவ்வளோ முடியும், அம்மாவுக்கு டைம் இருக்கா, தான் வர சமயத்தில் அது எப்படி சாத்தியம், அதெல்லாம் யோசிக்காது. அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். வரும், பண்ணி வச்சுருந்தானா எனக்கு பூரி ஜாலியாக சாப்பிடும். பூரி எப்படிம்மா பண்ண, உனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தாம்மா, தேங்க்ஸ்லாம் நம்ம சொல்லி பழக்கப்படுத்துவோம். அதுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சாப்பிட்டுட்டு நீ நான் பூரி சாப்பிட்டேன்னு போய் இல்லாட்டி சந்தோஷமாக சொல்லும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அம்மாவோட முயற்சிகள், அம்மாவோட பிரயத்னங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வயசாக தெரிஞ்சுண்டா உண்டு. அவ்வளோதான். அந்த மாதிரி இதுக்கு மற்ற விஷயத்தில் யோசிக்கல. எனக்கு பூரி வேணும், அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா பண்ணி கொடுப்பா. அம்மா மேலே இருக்க ஒரு நம்பிக்கை, அம்மாவுடைய அன்பு, அம்மா மேலே உரிமை, இவ்வளோதான் அந்த குழந்தை முக்கியமாக எடுத்துக்கும். பூரி மாவு, எண்ணெய் மாவு, அதுக்கு எவ்வளோ தண்ணி விடணும், எவ்வளோ எண்ணெய் வேணும், என்ன பக்குவத்தில் பூரியை பொரிக்கணும், பூரிக்கு தொட்டுக்க
என்ன பண்ணணும், இதெல்லாம் யோசிக்காது. அதுக்கு என்ன காம்பினேஷனும் அம்மா பண்ணி தருவான்னு ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த். அப்போ இதனுடைய கவனம் என்ன ஆகிறது, பூரி அதை அனுபவிக்கிற மெத்தட், இவ்வளோதான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடாது. சாதாரணமாக சொல்லுவோம், ஹோட்டலில் போய் கிச்சன் பார்க்கப்படாது. ஃபுட்டு நல்லா இருக்கா, உட்கார நல்லா இருக்கா, சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஒரு தடவை ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். ஸோ அவருக்கு எனக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட், அவர் எதுவும் கேட்டுட்டு போயிட்டார். திரும்பி டாக்டர் உட்காந்து இன்னொட்டி வந்தார், நம்மலாம் கேட்டிருந்தார். உடனே டாக்டர் சொன்னார், அதெல்லாம் யோசிக்கிறதான் நான் இருக்கேன், நீங்கள் யோசிக்கிறேன், அதுதான் நான் படிச்சிருக்கேன், அது என்கிட்ட விட்டுருங்க. உங்கள் வியாதியை சொல்லியாச்சு, அதுக்கு என்ன மருந்தோ நான் கொடுத்துட்டுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, சரியில்லைன்னா சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். இதனால் இருக்குமா அதனால் இருக்குமான்னு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக சொன்ன டாக்டர். நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்கன்னா என்கிட்ட வராதிங்கோ, இல்லையா நான் சொல்கிறத நம்புங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னார். அப்புறம் அவர் போயிட்டார். இப்போ டாக்டர் சொன்னார், வியாதியை சொன்னோமா, என்ன மருந்து, என்ன வியாதிக்கு என்ன சிம்டம் இருக்கோ சொல்லணும், இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்காட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் மருந்து கொடுக்க போகிறேன், சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த வியாதியை பற்றி எதுக்கு ஆராய்ச்சி, இந்த கூகுள் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கா. அவர் சொன்னார், சாதாரணமாக பேஷண்ட் வர பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நான் மருந்து ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி ஆட்கள் நம்மளே நோயாளி ஆக்கிடுவா அப்படின்னார் டாக்டர். நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்காமல் இருக்கணும். அதுக்கு சுலபமான வழி கிருஷ்ணலீலையே யோசிக்கிறது, ராமாயண விஷயங்களை யோசிக்கிறது. இப்போ விரஜமண்டலத்தை பற்றி எவ்வளோ நாள் யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள். இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள்லாம் எங்கே பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். நிஜமாக சொன்னப்பா, இதில் சொன்ன ஒரு 30-40% நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், மேபி தெரில. மற்றவன் எவ்வளோ தூரம் அதை பார்த்துருப்பேன் எனக்கு ஐடியாவே கிடையாது. சில விஷயங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் விரஜமண்டல பரிக்கிரமா பண்ணுறவா பார்த்துருக்கலாம், மேபி என்னோட அதிகமாக வருவான். 100க்கு 100 பார்த்தவா யாருன்னா யாரும் கிடையாது. விரஜமண்டலத்தையே சுற்றிட்டு இருக்கவாளுக்கே பல பேருக்கு சில இடங்கள்லாம் தெரியாது. அப்படியா, அவள் என்ன பண்ணுவா, எனக்கு பிருந்தாவனம் போதும் அப்படின்னு இருந்துருவா. சில பேர் எனக்கு காமியவனம் போதும், சில பேர் எனக்கு மதுரா போதும், சில பேர் எனக்கு பர்சானா போதும், சில பேர் எனக்கு வந்து கோகுலம் போதும். அப்படி அதாவது இதை பறந்து விரிஞ்சு போகிறத விட எல்லாம் பார்க்க ஆசைப்படுவோம். அப்புறம் ஒரு செயல் ஏதோ ஒரு இடத்துல மனசில் லயப்பட்டுவிடும், போதும். இப்போ தொண்டடிப்புடியாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு அக்கம் பக்கத்துக்கு திவ்ய தேசங்களே போகலையே, ஒன்றும் வேண்டாம். அவர் பிறந்த திருமண்டங்குடி, அங்கே பக்கத்துலேயே தான் கபிஸ்தலம், எல்லாம் நிறைய திவ்ய தேசங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டார். ஸ்ரீரங்கம் 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 கடைசி வரைக்கும் ஸ்ரீரங்கம் தான். திருப்பாணாழ்வார் உறையூர் போய் கமலவல்லி நாச்சியாரை பார்த்தாரம் கூட தெரியாது எனக்கு. ஆனால் உறையூரில் பிறந்தவர் காவேரி ஆத்தங்கள் நின்று ரங்கநாதான்னு புலம்பிருந்தார், அவ்வளோதான். மகாராஜா சுவாதி திருநாள் திருவனந்தபுரத்தை தாண்டி எங்கேயாவது வந்து பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. நான் அவரோட சரித்திரம் வாசித்த வரைக்கும் திருவனந்தபுரம் 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 பத்மநாபன், அவ்வளோ. அதனால் உங்கள் மனசு அப்படி லயப்பட்டால் மற்ற விஷயங்கள் மறந்து போவீர்கள். இதுதான் அதெல்லாம் முக்கியம். நேற்று கூட நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருந்தேன். அதாவது உடுப்பி அந்த அஷ்ட மடங்கள் பற்றி கேட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து அதில் ட்வின் மடம் அப்படின்னு கேட்டேன். முதல்ல சௌரபுராணம். சௌரபுராணம்னா சௌர மாசம்னு சொல்லுவோம், சூரியனை பிராதான்யமாக கொண்டது சௌர புராணம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதுக்கப்புறமா ராமனுடைய அழகான இந்த விஷயங்கள்லாம் பண்ணது பெஜாவர் மடம். பெஜாவர் மடத்தினுடைய ஆச்சாரியன் விஸ்வபிரசன்ன தீர்த்த சுவாமிஜி, அவர் தான் மெயின். அவர் தான் ராம்லல்லாவோட விஷயங்கள் எல்லாம் பண்ணார். இந்த 8 மடங்கள் என்னென்னா பாலிமரு, அடமரு, கிருஷ்ணபுரா, புதிகே, ஷிரூர், சோடே,
கன்னியூர், பெஜாவரம், இதுதான் 8 மடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம வாதிராஜர் சோடே மடம், அதுதான் அவருடைய அழகான மடம், அதுதான் சரியா. அதே போல் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஜோரான கிரகஸ்த தர்மத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் திருக்கோவலூர் ஜீயர். திருக்கோவிலூர் இருக்கு இல்லையா, திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள், அந்த ஊரோட ஜீயர். அவர் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமி. அது மாதிரி 74 சிம்ஹாசனாதிபதிகளில் இப்போ நம்ம கொங்கிலாச்சான் அவர் குடும்பஸ்தன், பெரிய நம்பிகள் வம்சத்தார் குடும்பஸ்தன், அப்புறமா நம்ம கூரத்தாழ்வான் வம்சத்தில் வந்தவா வேதவியாச பட்டர், பராசர பட்டர், அவா கிரகஸ்த தர்மம். நிறைய பேர் கிரகஸ்த தர்மத்தில் உண்டு, சுயமாச்சாரிய புருஷர்கள்னு உண்டு. இந்த மட்டம்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஆழ்வார்த்திரங்கரி, திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் சொன்ன மாதிரி திருக்கோவலூர் ஜீயர் குடும்பஸ்தன். அவருக்கு எல்லாருக்கும் சமாசயனமெல்லாம் பண்ணி வைப்பார் சரியா. இந்த மத்வ மட்டங்களில் 8 மட்டங்கள்னு சொன்னேன். ஏன்னா மத்வாச்சாரியாருக்கு இந்த கிருஷ்ணனுக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டு இது தடைபற்றக்கூடாதுன்னு தீர்மானம். அதனால் இன்றைக்கி எந்த ஆலமரத்து கீழே உட்காந்து அவர் 8 மட்டங்களை நிர்ணயம் பண்ணாரோ அந்த ஆலமரத்தை போய் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். ஜோராக இருக்கும். மங்களூர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் வரும் அந்த இடம். நான் வீடியோ கூட முன்னாடி போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது மத்வர் பண்ணாரா பின்னாடி வந்த வாதிராஜர் பண்ணாரா எனக்கு தெரியல. சிலதெல்லாம் ட்வின் மதம், துவந்த்வ மதம்னு பேர். அதுவே துவைத்தம் தானே. துவந்த்வன்னா 2ன்னு அர்த்தம். பாலிமரு, அடமரு, இது அடமரு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன், நான் அதை கரெக்டாக அவள் கேட்கணும். பாலிமரு, அடமரு, இது 2ம் ட்வின் மடம். கிருஷ்ணபுரா, புதிகே, இது 2ம் ட்வின் மடம். ஷிரூர், சோடே மடம் சொன்னோம் இல்லையா நம்ம வாதிராஜர். கன்னியூர், பெஜாவரம், இது 2 ஜோடி ஜோடியாக. என்னென்னா ஒருவேளை பாலிமரு ஆச்சாரியர் ஏதோ பூஜை பண்ணிருக்கார், ஏதோ ஒரு அசௌகரியம் இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அந்த பரியாயா கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா கிருஷ்ணனோட பூஜை நிற்கப்படாது. உடனே அடமரு மற்ற பீதாதிபதி இதை கண்டினியூ பண்ணி அந்த 2.5 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அவர் பண்ணுவார். அது மாதிரி கிருஷ்ணாபுரா, புதிகை, அது ஒரு அடமரு வரலைன்னா பாலிமரு திரும்பி பண்ணுவார். இந்த மாதிரி உண்டு. அப்புறமா ஷிரூர், சோடே, கன்னியூர், பெஜாவரம், எல்லாம் சப்போர்ட்டிங் சிஸ்டம். என்னெல்லாம் யோசிச்சிருக்கா பாருங்க பெரியவா. அது உடுப்பி கிருஷ்ணனுக்கான பூஜை நின்றுடப்படாது. இப்படி தான் அவ்வளோ அழகாக மத்வாச்சாரியரே இந்த மாதிரி ஆரம்பித்து வச்சார் அப்படின்னும் காண கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நேற்று கேட்ட கேள்விகள் சரியா. என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பற்றி பேசினாலே ஜாலியாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பெரியவாளுடைய புத்தி சாத்துரியம், அவளுடைய அக்கறை. சரி, கிருஷ்ணனுக்கு எதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம நன்னா இருக்கிறதுக்காக. வேறு என்ன, அவளுக்கு என்ன இதில் என்ன இருக்குது, கிருஷ்ணன் நன்னா இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்படி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் பார்ப்போம். அதுவும் இந்த மதுராபுரியை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. ஸ்ரீ கோபால தாபனி அப்படின்னு உபனிஷத்து ஒன்று இருக்கா. சொல்கிறா, பூகோல சக்ரே சப்தயுர்யோ பவந்தி சப்தபுர்யோ பவந்தி தாசாம் மத்தியே சாக்ஷாத் பிரம்ம கோபால புரீரிதி சக்ரேன ரக்ஷிதாஹி வை மதுரேதி. பூமண்டலத்தில் சப்தபுரிகள் உண்டு. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரவதி. 7 தான் மோக்ஷபுரிகள்னு சொல்லுவாள்.
ஐ திங்க் நான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லும் பொழுது புரின்னு ஜெகநாதபுரி சொல்லியிருப்பேன், கிடையாது சொல்லியிருந்தேன்னா. அதனால் அயோத்தியா மதுரா மாயா தான் ஹரித்வார், காசி காஞ்சி இதெல்லாம் தெரியும். அயோத்தியா மதுரா காசி காஞ்சி உங்களுக்கு தெரியும். அவந்தின்றது தான் உஜ்ஜைன், மாயான்றது ஹரித்வார், துவாரவதின்றது துவாரகா. ஸோ அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்தி துவாரவதி சப்த மோக்ஷபுரின்னு பேர். இது பூமண்டலத்தில் இது 7 ரொம்ப விசேஷம். ஆனால் இதில் பகவான் அவதாரம் பண்ண வடமுதிரை எல்லாவற்றை காட்டிலும் சிரேஷ்டம். அதனால் இங்கே வெறும் மோட்சம் மட்டும் இல்லை, பகவானுடைய பிரேம கிடச்சிடும், மாயையிலிருந்து விடுதலை கிடச்சிடும், கிருஷ்ண அனுபவம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த மதுராபுரியை பற்றி சொல்கிறார். இதம் பத்மம் மகாபாகே சர்வேஷாம் முக்திதாயகம் கர்ணிகாயாம் ஸ்திதோ தேவக கேசவக கிளேசநாசனக. ஆதிவராக புராணம் சொல்லும்பொழுது சொல்கிறது, அழகான தாமரை அது நடுவில் முக்தி தரக்கூடியதான இந்த மதுராபுரியில் கேசவன் இருக்கான். கேசவ கிளேச நாசனக அப்படின்னு காண கிடைக்கிறது. ந வித்யதே ச பாதாளே ந அந்தரிக்ஷே ந மானுஷே சமஸ்த மதுராயாம் ஹி பிரியம் வசுந்தரே. வசுந்தரா அப்படின்ற பேர் பூமியை சொல்கிறார். ஆதிவராக சுவாமி சொல்கிறார், ஏ வசுந்தரே அப்படின்னு சொல்லி இந்த மதுராபுரிக்கு ஒரு நாளும் இதுக்கு நாசம்ன்றது கிடையாதும்மா. இது அத்தனை விசேஷம், இதுக்கு சமானமான ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது. பாதாள லோகத்துலேயும் கிடையாது, ஆகாசத்துலேயும் கிடையாது. மதுராபுரிக்கு சமானமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வராக புராணத்தில் சொல்கிறார். இந்த மதுரா எத்தனை சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பாரத வருஷத்தில் மற்ற இடங்களில் லட்சக்கணக்கான வருஷங்கள் தங்கினா என்ன கிடைக்குமோ அது மதுராவை ஸ்மரிச்சாலே கிடைச்சிடும். 30 வருஷ சஹஸ்ராணி 30 வருஷ சதானி ச யத் பலம் பாரதே வர்ஷே தத் பலம் மதுரா ஸ்மரன். நினச்சாலேவான் அங்கே போய் இருந்து அதெல்லாம் இல்லை, அவ்வளவு அழகா நினைச்சாலே அவ்வளவு சிரேஷ்டம் இந்த மதுரா. ஜப உபவாச நிரதோ மதுராயாம் ஷடானன ஜன்மஸ்தானம் சமாசா சர்வ பாபை பிரமுச்சதே. ஸ்கந்த புராணம் சொல்கிறது அவ்வளோ அழகா. மதுரையில் ஜபம் பண்ணிண்டு உபவாசம் இருந்துண்டு கிருஷ்ண ஜென்மஸ்தானத்தை யார் தரிசனம் பண்ணுறாளோ அவர்களுக்கு எல்லா பாபத்திலிருந்தும் விடுதலை, மோக்ஷம் கிடைச்சிடும் அப்படின்றார். ந திருஷ்டோ மதுராயேன திதிருக்ஷ்வாயஸ்ய ஜாயத்தே யத்ர தத்ர கதஸ்யாஸ்ய மாதுரே ஜன்ம ஜாயத்தே. அவ்வளோ அழகா இந்த பத்ம புராணத்தில் அவ்வளோ அழகா சொல்கிறா. மதுராவுடைய இந்த மாகாத்மியம் சொல்கிறது, யாருக்கு மதுராவை பார்க்கணுன்னு ஆசை இருக்கோ
அவளுக்கு மதுரா தர்சனம் பண்ணுறவாளுக்கு முன்னாடியே உள்ள மரணம் வந்துடுத்து அப்படின்னா அவனுக்கு மதுராவில் அடுத்த ஜென்மா கிடச்சிருமா. பார்க்கணுன்னு ஆசைப்படுறான் அவனோ அவளோ, ஆனால் போக முடியலை, மரணம் வந்துடுத்து. என்னடா அடுத்த ஜென்மா மதுரா கிடச்சிருமா. அப்போ என்ன சொல்கிறது? அதான் நினச்சிட்டே இருங்கோ. பிரஜமண்டலத்தை நினச்சிட்டு இருந்தேன்னா ஐயோ பார்க்கலையே பார்க்கணுமே நினச்சிருந்தா கூட ஒருவேளை உசுறு போயிடுத்துன்னா கூட அடுத்த ஜென்மா பிரஜமண்டலத்து. அவ்வளோ அழகாக அந்த பத்மபுராணம் சொல்கிறது. ந திருஷ்டோ மதுரா ஏன திதிருக்ஷ்வாயஸ்ய ஜாயதே யத்ர தத்ர கதஸ்யாஸ்ய மாதுரே ஜன்ம ஜாயதே. வேற என்ன சொல்ல முடியும்? ஹரௌ யேஷாம் ஸ்திரா பக்தி பூயசீயேஷு தத்கிருபா தேஷாமேவ ஹி தன்யானாம் மதுராயாம் பவேத்ரதி. பத்மபுராணம் ரொம்ப அழகாக சொல்கிறது. பகவானிடத்தில் பக்தி கிடைச்சிடும், பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாயிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறது. சத்வாரிஷம்த யோஜனானாம் ததஸ்து மதுரா ஸ்திதா தத்ர தேவி ஹரி சாக்ஷாத் ஸ்வயம் திஷ்டதி சர்வதா. வாயு புராணம் சொல்கிறது மதுரா மண்டலம் 84 கோச தூரம் இருக்குது. அங்கே முழுக்க சுவாமி இருக்கு. இந்த 84 கோச தூரமும் மதுரானா மதுரா மண்டலம், இந்த விரஜமண்டலம் தான் அதெல்லாம் சொல்கிறா. விரஜமண்டலம் வேற இல்லை, ஹரி வேற இல்லை. பிருந்தாவனத்துக்கு நீங்கள் போயிருக்கா, நீங்கள் ஹரி மேலே நடந்திருக்கள், ஹரியை பார்த்துருக்கள். அன்றைக்கி ராத்திரி படுத்தாலும் ஹரி மேலே படுத்துட்டு இருந்து. அதாவது இந்த மதுரா மண்டலம் விரஜமண்டலம் வேற இல்லை, ஹரி வேற இல்லை. அஹோ மதுபுரி தன்யாம் வைகுண்டாச்ச கரீயசி தினமேகம் நிவாசேன ஹரௌ பக்தி பிரஜாயதே த்ரிராத்திரமபி தத்ர வசந்தி மனுஜா முனே ஹரிர்திருஷ்யதி சுகம் தேஷாம் முக்தானாமபி துர்லபம். வாயு புராணம் சொல்றது இது வைகுண்டத்தை காட்டிலும் வசத்தி. அஹோ மதுபுரி தன்யாக வைகுண்டாச்ச கரீயசி. வைகுண்டத்தை காட்டும் பெருசு. தினமேக்கம் நிவாசேன ஹரௌ பக்தி பிரஜாயதே. ஒரு நாள் அந்த மதுரான திரும்பி சொன்னால் மதுரா நகரம் மட்டும் இல்லை, மதுரா மண்டலம் விரஜமண்டலம் ஒரு ராத்திரி இருந்துட்டோம்னா ஹரிபக்தி கிடைச்சிடும். ஒரு நாள் தங்கிட்டோம்னா, ஒருவேளை 3 ராத்திரி இருந்துட்டோம்னா சாதாரண வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுவாள். திவ்ய தேசம் போனால் 3 நாள் இருக்கணும், எங்கே க்ஷேத்திரம் போனாலும் 3 நாள் இருக்கணும்னு சொல்லுவாள். திராரமப்பி ஏ தத்ர வசந்தி மனுஜா முனே ஹரிர் திருஷ்யதி சுகம் தேஷா முக்தானாமபி துர்லபம். 3 நாள் தங்கிட்டான்னா துர்லபமான கிருஷ்ண பிரேம லபிச்சிடும், கிருஷ்ண தரிசனம் கிடச்சிடும். 3 நாள் இருந்துட்டான். அப்படிதான் ஜோரா இந்த மதுரையை பற்றி, மதுரா மண்டலத்தை பற்றி ஜோரா சொல்கிறார். மதுரா மகாத்மியம் நம்ம ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கார். அதில் சொல்கிறார், அத்யாவந்தி பதது கிரகம் குரு கரே மாயே ஷனைர்வீஜ்ய சத்ர காஞ்சி கிருஹாண காஷிப்புரத பாத்வயுகம் தாரய நாயோத்யே பஜ சமப்ரமம்
स्तुति कथा नोदघारयद्वारके देवीय भवतीषु हन्त मथुरा दृष्टिप्रसादं दधे சொல்றார். ஹே அவந்தி, அதாவது அவந்தி, நீ விதவிதமாக சொல்கிறார் அவர். என்னத்தை சொல்கிறது நான்? நீ நீ ஸ்தோத்திரம் பண்ணு அவந்தி. நீ 2 கையால் கையை கூப்பிண்டு அழகாக ஸ்தோத்திரம் பண்ணு. ஏ மாயாபுரி, ஹரித்வார், சாமரம் வீசு, சரியா? ஏ காஞ்சி, நீ கொடை பிடிச்சிக்கோ. ஏ காஷி, பாதுகையை தாங்கிக்கோ. அயோத்தியா, பயப்படாத. துவாரகே, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாரும் கைங்கரியம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் மதுரா கிருஷ்ணனோட ராஜ மகிஷி, நீங்கள் எல்லாம் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுங்கன்ற என்ன திமிர் இருக்கும். मथुरा देवी आज महाराजाधिराज श्री कृष्ण की राजमहिषी हुए है. அவ ராஜமகிஷி ஆயாச்சு. அதனால பயப்படாத. நீ தாமரம் வீசு, நீ கொடைய புடி, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நீ பாதுகையை தாங்கு. புரியுறதா? தேவீய பவதீஷு ஹந்த மதுரா திருஷ்டி பிரசாதம் ததே. என்னெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்பேற்பட்ட மதுரா மண்டலம், அதுதான் நம்ம விரஜமண்டலத்தின் வைபவத்தை நம்ம இவ்வளோ நாள் அனுபவிச்சிருக்கோம். அதுதான் சொல்கிறேன். இவாளெல்லாம் சாமரம் போட்டு பாதுகையை தாங்கிண்டு கொடை பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரணும்னா அதை பற்றி 335 நாள் கேட்டிருக்காள். எவ்வளோ பெரிய பாக்கியம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பகவான் நமக்கு கொடுத்துருக்கான் இந்த வைபவங்களை காதால கேட்பதற்கு. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.